தற்போது நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், பரப்புரை இன்றுடன் ஓய்வு பெறுகிறது. யார் யாரெல்லாம் முக்கியமாக இந்த பரப்புரையில் பங்கு பெற இருக்கிறார்கள்? அவர்களுடைய வியூகங்கள் என்னவாக இருக்கு? விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை இன்று மாலை 6 மணியோடு நிறைவடைகிறது. இதனையொட்டி வேட்பாளர்களும் தலைவர்களும் தற்பொழுது தேர்தல் பரப்புரையில தீவிரமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. இன்று காலையில திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தும்பூர் மற்றும் நேமூர் என்ற 2 பகுதிகளில் வாகனங்கள்ல தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இன்று மாலை 6 மணிக்கு விக்கிரவாண்டி பேரூராட்சியில தன்னுடைய பரப்புரையை உதயநிதி ஸ்டாலின் நிறைவு செய்கிறார். அதே போல பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாசும் இன்று மாலை தீவிர பரப்புரையில் ஈடுபடுகிறார். அவர் கெடார் என்ற பகுதியில் இன்று மாலை தன்னுடைய பரப்புரையை நிறைவு செய்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இன்றைய தினம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். ஒரத்தூர் பகுதியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சீமான் அந்த பொதுக்கூட்டத்தில் இன்று மாலை பேசி தன்னுடைய தேர்தல் பரப்புரையை ஒரத்தூர் பகுதியில் நிறைவு செய்கிறார். நம்ம இருக்கக்கூடிய தும்பூர் பகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து இன்னும் சற்று நேரத்தில் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள வருகிறார். ஏராளமான திமுகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பல பகுதிகளில் இருந்து தற்பொழுது திமுகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரைக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவுடைய மாவட்ட செயலர்களும் அமைச்சர்களும் தங்களுக்கு ஒதுக்கப்படிய பூத்துகளில் தேர்தல் பரப்புரையில் தேர்தல் பணியில் கடைசி கட்ட தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. அபிநயா, கடைசி கட்ட பரப்புரை என்னவாக நடைபெறுகிறது என்பது குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கோகுல்.